ஒவ்வொரு சுகமும் உணவிலிருந்து குறைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உணவினுடைய தேவைகள் மட்டும் குறைக்கப்படவில்லை, அதில் விஷத்தன்மையும் கலந்துவிட்டன. ஒவ்வொரு உணவையும் பார்த்து அவங்களுக்கு பயமாக இருக்கின்றது, எங்கு போய் முடியும் இது என்று. இது நன்மை இருக்கிறதா? கேள்வியே வேண்டாம், கெட்டது தான். ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் பத்தியமிட வேண்டும். பிறகு எதை சாப்பிடுவது? உணவு இல்லை, அவ்வளவுதான். அந்த நிலை வருவதற்கு முன்பாக இன்று நாம் திருந்த வேண்டும். என் இறைவனே, நீ உணவளிப்பாயாக. அவ்வளவுதான். சாதாரண ஒன்று. உணவு என்பது பொருள் இல்லை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ருசி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மனம், அது கிடைக்கக்கூடிய ஒரு பார்வைக்கான சிறப்பான அழகு, நுகரக்கூடிய ஒரு வாசனை, தொடக்கூடிய ஒரு அழகு, உண்ணும் பொழுது ருசிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதன் பிறகு மன நிறைவாக வாடும் பொழுது உங்களுடைய உடல் வனப்பு பெறக்கூடிய அந்த ஒரு பாத்தியம், அவ்வளவும் அது அடங்கியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது உணவு சாப்பிட்றதுக்கு முன்பாகவே என்ன நடக்குமோன்னு பயத்தோடு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம், ஜாஸ்தியாக வேண்டும், எனக்கு கஷ்டம் வந்துடும், வெயிட் போட்டுரும், வயிற்று பொறுமல் உருவாயிடும். என்னென்ன அநியாயங்கள் உங்களுக்கு அந்த உணவின் மீது, இறைவன் படைத்த உணவின் மீது, உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்ட அந்த உணவின் மீது எத்தனை எத்தனை வகை படி சுமத்த முடியுமோ அத்தனை வகையான படியையும் சுமத்தி உண்ணுகின்றோம். ஒரே ஒரு பிரார்த்தனை, என் இறைவனே இந்த உணவை நன்மையாக்கிவை. அதை தவிர எல்லா விதமான கேடுகளையும் கொண்டுதான் நாம் அந்த உணவை உண்ணுகின்றோம். நன்மைக்கு பொருள் என்ன? வயிற்று பொறுமல் இருக்கிறது, அது ஏற்படக்கூடாது. வயிறு அடைத்துக் கொள்கின்றது, ஏற்படக்கூடாது. அதில் எனக்கு வெயிட் போட்டுட்டு எனக்கு இயலாமல் ஆகிறது, அது நடக்கக்கூடாது. களைப்பு ஏற்படுகிறது, சாப்பிட்ட பிறகு சுறுசுறுப்பு ஏற்பட வேண்டும், அது இருக்கின்றது. அந்த உணவுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும். என் பசிக்கும் அந்த இரண்டு உணவுக்கும் மரியாதை, பசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாப்பிட வேண்டும். ஆனால் பசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் சாப்பிட முடியாது, அதைகளை பட்டினியோடு. அதுதான் எனக்கு சுகம். இன்னும் என்னென்ன கலங்கங்கள் கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கலங்கத்தையும் நாம் கொண்டு, எனக்கு அறிவு என்று ஒன்றிருக்கின்றது, இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் உண்ணும் பொழுது ஏன் சாப்பிடணும்? அதை இந்த உணர்வோடு சாப்பிடும் பொழுது அந்த உணவு அவ்வளவும் எந்த உணர்வோடு கலந்து சாப்பிடுகின்றோ அதற்கு உரிய தீனியை கொடுக்குமே தவிர, உங்களுக்கு சுகமான உணர்வோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். இந்த உணர்வின் காரணமாக நான் உணர்வோடு வாழ முடியும். பார்க்க முடியாத அந்த இறைவனுடைய அறிவிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவனாக அந்த ஆற்றல் என் உள்ளம் பெறக்கூடிய வகையில் நான் செயல்பட முடியும். அப்படியானால் என் கைகளும் கால்களும் அனுபவிப்பதற்காக இருக்கிறதே தவிர நான் அந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக இல்லை. உருவாக்குபவன் இறைவன் தான். என் கைகள் என்னுடைய உணவை வாய்க்கு கொண்டு செல்கின்றன, அவை அனுபவிக்கின்றன. இதனை உருவாக்கப் போகின்றேன் நான் என்று இருக்கும் பொழுது பாழடைந்து விட்டோம். நான் தான் உணவை படைக்கின்றேன் என்று கூறக்கூடிய உழவாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களை போற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் உழைத்தால்தான், உழுவதால்தான் எனக்கு உணவு என்று போற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த உழுவதற்குரிய நிலத்தை படைத்தவனும் அதனுடைய விதையை உருவாக்கியவனும் அதற்கு தண்ணீர் புகட்டுபவனும் அதனை வெடிக்கச் செய்து, கொட்டை வெடிக்கச் செய்து அதனை கதிர்களாக பிறகு தானிய மணிகளை கோர்ப்பவரும் நீங்கள் தான். அதில் உணவின் அமைப்பை அமைப்பவனும் அதில் இருக்கக்கூடிய சுகத்தையும் அதற்கு ருசியையும் அமைப்பவனும் அதனுடைய வாசனை அமைப்பு நீங்களா? எப்படி உழவர்கள் என்று கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு நான் உழுகின்றேன், நான் தேடுகின்றேன், அவ்வளவுக்கும் தீமை நெருப்பை கொட்டி கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது கேளுங்கள் இறைவனிடம், என் இறைவனே நீ எங்களுக்கு உணவளிப்பாயாக. உணவை உண்ணும் பொழுது நன்மையாக்கி கொடு. இதுவரையில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ அந்த உணவின் காரணமாக, உணவின் மீது படி போட்டேனோ அதன் காரணமாக இறைவன் நீங்கள் படி போட்டதை அனுபவிங்கள் என்று கூறிவிட்டானோ. ஒவ்வொரு நோயும் நீங்கள் எப்படி விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பத்தை கொண்டே அந்த நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. உணவு விஷயங்களாக மாறி நோய்த்தன்மை அடைந்து அந்த நோயை அதிகமாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். உங்களுடைய தேவைகளை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் உணர்வாக. அந்த உணர்வு முக்கியம். உணர்வில் தான் உங்களுடைய வாழ்க்கை அரூபத்திலிருந்து உருவாகிறது தவிர பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து உருவாவதில்லை. உணவை சாப்பிடும் பொழுது இந்த உணவில் எனக்கு நன்மை வேண்டும், ஏனென்றால் தீமைகள் இருக்கின்றன.
இது சந்தேகம் இல்லையா? உணவு பத்தியம் பட்டதுன்னு வாழ முடியும். உணவுக்கு எவ்வளோ பத்தியம் போடுறோமோ அந்த அளவுக்கு மனசுக்கு பைத்தியம் பிடிக்கும். இது எதுக்குலாம் சாப்பிடணும்னு விரக்தி ஏற்பட்டுரும். மற்ற பேர்லாம் சாப்பிடும்போது பொறாமை ஏற்படும். அங்கேயும் கேடுகள் அதிகமாகின்றன. மற்றவர்களுடைய உணவு அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது அந்த நன்மையை பார்க்கும் நமக்கு பொறுக்காது, கோபம், பொறாமை ஏற்படுகின்றது. இன்னும் அதிகமான மன உளைச்சலும் மனதின் வெப்பமும் வயிற்றை தாக்கும், உடல் உறுப்புகளை தாக்கும், உடல் ஒட்டுமொத்தத்தையும் தாக்கும். பிறரை பார்த்து பொறாமை கொள்வது வேண்டாம். பிறருடைய நன்மைகளை பார்த்து பொறுக்க முடியாமல் இருக்கிறது என்ற அந்த எண்ணம் வேண்டாம். ஒவ்வொன்றும் உங்களுக்குள் உங்களுடைய இருதயத்தில் அமைக்கின்றான், இதைவிட சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்று. உங்களுடைய உணவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உங்களுடைய உடைமைகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்க, அடுத்தவனுடைய உடைமைகளை நான் எந்த அளவுக்கு ஏமாற்றி பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு மட்டும் வாழ்ந்தேனோ இது போதுமானதாக இருக்கின்றது என்னுடைய நரக வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திற்கு. ஒரு காலம் இந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டுவிட்ட அந்த ஒரு வாழ்க்கை உணர்வின் அடிப்படையில் அது மாற்றப்பட வேண்டுமே தவிர பொருள் அடிப்படையில் அது வெற்றி எறியப்பட வேண்டும், அவ்வளவுதான். இன்று உங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்கு மருந்துகள் இல்லை. ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது. உறுப்பு இருப்பதன் காரணமாகத்தான் நோய் என்று கண்டுபிடித்து விட்டோம். கேன்சர், கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குது, கண்டுபிடித்து விட்டோம். இப்போ கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கணும். பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடித்து விட்டோம், பிரஸ்ட்டில் கேன்சர் இருக்குது, அதை வெட்டி எடுக்க வேண்டும். எங்கெங்கு எந்த நோய் இருக்கிறதோ வெட்டி எடுக்க வேண்டும், கண்டுபிடித்தாகிவிட்டது. வைத்தியம் என்ன? வெட்டி எடுக்க வேண்டும். உறுப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது பார்க்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்ட பிறகு அது எங்கிருந்து உருவாகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களானால் உள்ளத்தின் கேடுகளிலிருந்து உருவாகிறது. கெட்ட சக்தியின் காரணமாக இவை வளர்கின்றன. இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வின் அடிப்படையில். கெட்ட சக்திகள் காரணமாக கேடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நல்ல சக்தியின் காரணமாக நன்மைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நிலத்தில் குப்பைகளை கொட்டிவிட்டு மரத்தையும் சிறுநீரையும் கொட்டிவிட்டு அதிலிருந்து வளரக்கூடிய ஒன்று எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லது வளமான மண், தெளிவான நீர் புகட்டப்பட்டு அதிலிருந்து விளையக்கூடிய ஒன்று எப்படி இருக்கும்? எந்த விளைச்சலில் உங்களுக்கு அசுத்தம், எந்த விளைச்சலில் உங்களுக்கு சுகம், உணர்வு அறிவிக்க வேண்டும். நல்ல வளமான மண்ணிலிருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலுக்கும் கெட்ட நரகல்கள் போட்டு என்னுடைய மலத்தையே நான் சாப்பிடக்கூடிய ஒரு ரசமாக ஆக்கி அதனை நான் உட்கொள்கின்றேன். பன்றியுடைய மலம், மிருகங்களுடைய மலம் அவ்வளவையும் போட்டு எனக்கு அறிவிக்கிறது. உங்களுடைய அறிவு ஒரு மலத்தின் அறிவு. இதுதான் உங்களுக்கான சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன். இவன் ஒரு மலம், அவ்வளோதான். எப்பொழுது பெருமை கொண்டானோ, இந்த உலகத்தினுடைய படிப்பை வைத்துவிட்டு பெருமை கொண்டானோ, நாசமாய் போனவனுடைய அந்த பட்டத்தினுடைய பொருள் இவன் ஒரு மலத்திற்கு ஒப்பானவன், எதுக்கு மேல் கிடையாது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி அந்த வாழ்க்கை கூடாது. உங்களுடைய இறைவன் தூய்மையான பாதையின் பக்கம் அழைக்கின்றான் உங்களுடைய உணர்வின் மூலமாக. அங்கு அதுதான் இருக்கின்றது. எனக்கு வேண்டும் இறைவனே, என்ன வேண்டும்? சுகத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும். சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. எந்த விளைச்சல் இருக்கிறதோ அந்த விளைச்சலுக்கு பின்னால் ஒரு அசுத்தம் இருக்கின்றது. அது அசுத்தமான உணர்வு. என்னுடைய குணம் மாற வேண்டும். நலன் அதனுடைய விளைச்சல். குண நலன்களில் வாழ வேண்டும். குணக்கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை மட்டும் விட்டுவிட்டு நான் சுகமாக வாழப்போகின்றேன், டாக்டர் இருக்கிறார். எப்படி முடியும்? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்றானா இல்லையா என்பதை அறிவது அவனுடைய அசைவில் இருந்துதான். உண்மைதானே? அசைவு இல்லைன்னு சொன்னால் இறந்து போயிட்டான். அந்த அசைவு வேகமாக இருந்தால் உணர்ச்சிவசப்பட்டு அர்த்தம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உணர்வு இருக்குது, கோபமாக பேசும்போது உணர்ச்சியாக மாறும். அதுக்கும் சக்தி வேணும் தானே? நன்மையான ஒரு பேச்சுக்கும் சக்தி வேணும். அதே இதை வேகமாக பேசும்பொழுது சக்தி அதிகமாக விரயமாக தான் இல்லையா? அதன் காரணமாக எனக்கு சக்தி எவ்வளவு தக்க வைக்க முடியுமோ அதனை விரயமாக்கிட்டதன் காரணமாக சோர்வு ஏற்படுமா இல்லையா? தொண்டை தண்ணி வத்தி போகுமா இல்லையா?
சோடா குடிச்சிக்கிட்டு பேசணுமா, தண்ணி குடிச்சிட்டு பேசணுமா, இன்னும் சத்தமா, அது ஒரு பெருமையாக ஆக்கிட்டு. தொண்டை தண்ணி மொத்தம் ஏன்டா கத்துறேன்னு கேட்பாங்க. உயிரோட்டத்தை ஏன் பாதிக்கிறேன்னு கேட்பாங்க. கொஞ்சம் மெதுவாக பேசினா ஏன் தொண்டை தண்ணி வற்றி போகுது? உண்மையை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது, தவறையும் உண்மையை பொய்யாக்கக்கூடிய விதமாகவும் பொய்யை நிலைப்படுத்தக்கூடிய விதமாகவும் பேசத்தானே குரல் உயர வேண்டியிருக்குது. அடுத்தவன் அவங்க மனசில் பதிவிக்கிறதுக்காக வேறு எந்த பக்கம் வேலை செய்யக்கூடாது, சொல்கிறது அப்படியே இறங்கிறதுக்காக வேண்டி காதையை முடியும் தாண்டி மனசு இறக்கிறதுக்காக கற்ற வேண்டியிருக்குது. வேகமாக பேச வேண்டியிருக்குது, உணர்ச்சிபூர்வமாக பேச வேண்டியிருக்குது, உணர்வு போய் உணர்ச்சிகள் போங்கக்கூடிய வகையில். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், இது கழுதையின் சத்தத்திற்கு ஒப்பானதாகும். நாம் ஒரு கழுதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் மச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு காதுவே கூட போகிறது தெரியாமல் முளைக்கு உள்ளே இறங்கிருச்சு, உணர்ச்சி வசப்படுறோம். இந்த வகையான பேச்சுக்களை கேட்பது கூடாது. கழுதை இன்றைய உரத்த சத்தத்தை தேவையில்லை. இறைவன் வெறுக்கக்கூடிய சத்தங்களில் ஆக வெறுக்கத்தக்கது கழுதையின் உரத்த சத்தமே ஆகும். என்ன விளங்க வேண்டும்? இதில் என்னுடைய இயற்கையான வாழ வைக்கக்கூடிய உணர்வுபூர்வமான படைக்கக்கூடிய அந்த சக்தியானது வீண் விரயமாக்கப்படுகின்றது உணர்ச்சியின் காரணமாக. அந்த கெட்ட சக்தியாக மாறும் பொழுது நல்ல சக்தியாக உங்களுக்கு தக்க வைக்கக்கூடிய அந்த சக்தியானது பெருமளவு வீணடிக்கப்படுகின்றது. கெட்ட சக்தியாக மாற்றப்பட்டு இப்பொழுது எனக்கு ஒரு நோய் உருவாகிறது. சாதாரணமாக என் செல் நல்லா இருக்குது, உறுப்புக்களில் செல்கள் அந்த அமைப்பு நல்லா இருக்குது. வேகமாக கெட்ட சக்தி போகும்போது அந்த உறுப்புகள் பரிணாமங்கள் அடைகின்றன, வேறு மாற்றம் அடைகின்றன. கெட்ட சக்திகள் பூராவும் எங்கே தாக்குதோ அங்கே கேன்சர் அல்லது ஒரு நோய் அல்லது அந்த சக்திகள் விரயமாக்கப்பட்டு செயலிழக்கக்கூடிய தன்மை. அதன் காரணமாக அதில் புழுப்பூச்சிகள் பற்றி அதில் உங்களுக்கு கேடுகள் ஏற்படக்கூடியது. இவ்வளவுமே மறைவிலிருந்து உருவாகின்றது, என்னுடைய சக்தி வாட்டத்திலிருந்து உருவாகின்றது. அந்த கெட்ட சக்தியை மாற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் புதிய உயிரோட்ட மனிதனாக படைக்கப்பட வேண்டும். கோபதாபங்கள் அடங்க வேண்டும். நற்குணங்களில் எங்களை வாழ வைப்பாக இறைவனே என்று கேளுங்கள். அந்த குணங்களில் நலன்கள் பெருகும். வானங்கள் முதலாக பூமிகளில் உங்களுக்காக இறங்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. மற்றபடி உங்களுடைய உணர்ச்சிகளில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்பொழுது மனதில் வேகம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதே அமைதி தவறிவிட்டது. அமைதி தவறி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், மனதில் கசப்புணர்வுகளும் அங்கலாய்ப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி, கஷ்டங்கள் மட்டும்தான் எனக்காக என்ற அந்த ஒரு பாதையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருப்பதை உங்களுடைய உள்ளங்களில் அதை அடைவதற்கு முன்பாகவே அறிவிக்கின்றோம். ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இருக்க முடியாது. இதற்கு காரணம், யாரை ஏமாற்றினேனோ, யாரை நயவஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கின்றேனோ அவர்களுடைய அழகான எண்ணம், படைக்கக்கூடிய எண்ணம் ஆற்றல் மிக்க எண்ணம், கெட்ட எண்ணத்தை மிகைக்கக்கூடியது. அந்த கெட்ட எண்ணங்களோடு அந்த ஆற்றல் மிக்க எண்ணங்கள் சேரும் பொழுது இன்னும் உங்களுடைய நல்ல சக்தியாக இருக்கக்கூடியது பாதிக்கப்படுகின்றது. மன இச்சைகளில் அதிகமாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் உலகத்தினுடைய இச்சைகளுக்காகவும் இன்பம் தேடியும் இறைவனுடைய ஆற்றலை மறுத்தும் மறந்தும் இன்று இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள். பெரும் துயரத்தில் நிச்சயமாக நாம் தள்ளப்பட இருக்கின்றோம் என்பதை அறிவிக்கும் விதமாக அவ்வப்போது உங்களுக்கு கவலைக்குரிய சூழ்நிலை ஏற்படுகின்றன, அவ்வப்பொழுது பயத்துக்குரிய சூழ்நிலை ஏற்படுகின்றன. இவை அனைத்துமே நீங்கள் சம்பாதிப்பதல்ல, நீங்கள் சம்பாதித்ததன் காரணமாக சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு உங்களை வந்து அடைகின்றன. ஒரு நாள் நீங்கள் நான் சுகமாக வாழ்ந்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை முதலில், உங்கள் மனம் முதலில் அறிகின்றது. சூழ்நிலைகள் மாற்றப்படுகின்றன. எனக்காக வேண்டி இறைவன் கூறுகின்றான், வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன். அவரவர் செய்த செயல்களுக்கு தக்க கூடி கொடுக்கப்படுவதற்காக. வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன். அவர்கள் செயல்களுக்குரிய கூடி கொடுக்கப்படுவதற்காக. எந்த ஒரு தடுமாற்றமோ எந்த ஒரு சந்தேகமோ இந்த உண்மையின் மீது உங்களுக்கு வேண்டாம். மனம் எதனை அறிகிறது என்றால், என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்கின்றனவா இல்லையா. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம் கஷ்டமாக இருக்கும்போது.
சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். உங்களுடைய அறிவை பற்றி பேச மாட்டீங்க. யார் கொண்டு வந்தது இந்த வார்த்தைகளை எல்லாம்? சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் இருதயத்தில் அமைந்திருக்கின்றது. நல்ல எண்ணங்களுக்கு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் எனக்கு அடிமையாக இருக்கின்றன. கெட்ட எண்ணங்களுக்கு அவிதவை. நாம் இதனை மறுப்பவர்களில் ஆகிவிட வேண்டாம், அலட்சியப்படுத்துவதில் ஆகிவிட வேண்டாம். நம்முடைய அரசன் இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர இல்லை. வேறு எவனாக இருக்கட்டும், அமெரிக்காவில் ட்ரம்பாக இருக்கட்டும், இங்கே பிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய பதவிகளிலிருந்து விலக்கப்படுவார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு இங்கு விளைச்சல்கள் ஆரம்பமாகும். உணவை கொண்டு மட்டும்தான் உங்களுடைய அரசாங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த உணவை விசாலமாக்கிவிட்டால் அரசாங்கம் கிடையாது, இருநூறுவன் தான். உணவுக்கு தானே வேலை, காசு எல்லாமே. நாளைக்குள்ளே கவலை கூட உணவுக்கு உத்தரவாதம் இருக்குதா, வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்குதாங்கிற ஒரு எண்ணம் தானே உங்களுடைய கவலை எல்லாம். உங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கும் பொழுதே அவன் வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்குதாங்கிற கவலை தானே. வயிற்றுக்கு உத்தரவாதம் உணவு தானே. உணவு படைக்கிறது யார்? அவனை மட்டும் நீங்கள் விரும்பும் பொழுது உங்கள் காரடி ஒவ்வொரு துகள் மண்ணும் தானியங்களாக ஆகாதா? நம்பிக்கொள்ள முடியாது. அது எப்படி ஆகும்? எப்படி மண்ணிலிருந்து விளையுதோ அப்படித்தானே. ஏன் நம்ப முடியறதில்லை? நம்பிக்கை கொண்டதுனால என்ன குறைஞ்சி போயிடுது நமக்கு? ஒருவேளை அந்த நம்பிக்கை கொண்டது காரணமாக நன்மைகள் விளைஞ்சிட்டா சுற்றி வர உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவு விளைச்சல்கள் குறைவதும் விலைவாசி ஏறுவதும், விளைச்சல்கள் அதிகமாகுவதும் விலைவாசி குறைவதும், விலைவாசி அதிகமாகுவதும் விலைவாசி குறைவதும் உணவுப் பொருட்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படியானால் விலைவாசி உயரும் பொழுது கதறுகின்றோம், விலைவாசி தாழும் பொழுது தாழ்ந்து விட்டது, விளைச்சல் அதிகமாகிவிட்டது. யார் விளைச்சலை கொண்டு வந்தது? உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் குறைச்சி நம்ம கரெக்டாக அதுலேயும் அதை பற்றாக்குறையாக ஆக்கி அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்க முடியும். அதையும் மீறி அமோக விளைச்சல், மழை கூட கிடையாது, எப்படி வருது? யார் இந்த மண்ணிலிருந்து அந்த ஒரு அமோகமான விளைச்சலை கொண்டு வந்தது யார்? இந்த நேரத்தில் நம்மளை இறைவன் மன்னிச்சு நமக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்குறானே இல்லையா? விலைவாசிகள் கத்த வேண்டாம் பாருங்கள், கவர்மெண்ட் தரல, வியாபாரிகள் கண்டிப்பாக விலை குறைக்க மாட்டாங்க. அடியக்கூடிய பொருள்கள் வச்சிருந்தா கிடைக்கிறது கிடைக்காமல் போயிடும். பகிர்ந்து கொடுத்தால் தேவை கிடையாது, கிடைக்கிற விலைக்கு வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இறைவன் நம் மீது புரிந்த கருணைக்காக வேண்டி நன்றி உணர்வோடு இன்னும் விளைச்சலை அதிகமாக்கு இறைவனின் கேட்டுக்கணுமா இல்லையா? இதை கொண்டு வியாபாரிகள் வாட வேண்டாம் கேட்டுக்கணுமா இல்லையா? அந்த வியாபாரிகளுக்கும் சேர்த்துத்தானே உணவு இல்லாமல் உங்களுக்கு என்ன வாழ்க்கைங்க இருக்குது சொல்லுங்கள்? உணவுக்கு அல்லாமல் வேறு எதுக்காக நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விதவிதமான உணவு வகைகள், விதவிதமான மலர்கள், விதவிதமான செழிப்பான எங்கு பார்த்தாலும் பசுமை கனிவர்க்கங்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறானவை, சுவை கொண்டவை. ஒவ்வொரு அழகும் உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக்கி கொள்ளுன்னு ஏன் கேட்கல? நிச்சயமாக இறைவனுடைய பார்வையில் மனிதர்கள் நன்றி கற்றவர்களாக இருக்கின்றனர், மகா நன்றி கற்றவர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேப்பர்களை படிப்பதை விட்டும் அரசியல்வாதிகளுடைய வாந்திகளை நீங்கள் படிப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தைகளை கெட்ட மனிதர்களிடமிருந்து கேட்பதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். காலையில் இருந்ததும் உணர்வை கவனிங்க. இறைவன் என்ன சொல்கிறான்னு கவனிங்க. உணவு வேண்டும், காலையில் உணவை கொடு இறைவனே. அதுக்கு நீங்கள் உழைக்கணுமா? வேண்டாம் இறைவனே. நான் இந்த உலகத்தில் ஒரு விருந்தினனாக வாழ வேண்டும், நான் உழைக்கக்கூடாது. ஆடு மாடு கிடையாது, நான் மிருகம் கிடையாது, மனிதன். அந்த ஆடு மாடுகளுக்கும் இறைவன் தான், அது உழுவதில்லை, அது உணவை பற்றி கவலைப்படவில்லை, கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்பொழுது மகா உயர்வான படைப்பாக உங்களை படைத்து, எல்லா படைப்புகளும் படைத்து உங்களை பட்டினிக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்குவான. நீங்கள் தேடிக்கொண்டதுக்கு தவிர குடி கொடுக்கப்பட்டீர்களா? ஆம், நான் எதனை தேடிக்கொண்டேனோ அதற்கு தகுந்தவாறு குடி கொடுக்கப்பட்டிருந்தேன். நான் தான் உடைக்க வேண்டும். 58 வயதுக்கு மேலே நீ லாயக்கற்ற வெளியே போடணும். 20 வயசு சேரும்போது உழைச்சி வாழணும் கற்பிக்கப்படுது. கௌரவப்படுத்தணும், கடுமையான உழைப்பாளி என்று. 58 வயசுக்கு அப்புறம் நீ உழைக்க தேவையில்லை, வெளியே போடணும். நான் உடைக்கிறேன்னு சொல்லும் போது இப்போ தேவையில்லை, என்னாச்சு இந்த கௌரவம் என்னாச்சு? உடைக்கிறேன்னு சொல்லும் பொழுது வேண்டாம், நீ வெளியே போகணும்.
இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்குது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அதை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு, இன்னமும் சரி எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, உனக்கு மட்டுமே நான் அடிமைப்பட்டவன் என்ற அந்த எண்ணம் வேண்டும். இப்பொழுது என்னுடைய தரம், வாழ்க்கை தரம் உயர வேண்டும். உணர்வின் அடிப்படையில் என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணம் அதன் மீது ஆட்சியதிகாரம் கொண்டிருக்கிறதா இல்லையா? வானங்களின் மீதும் பூமியின் மீதும் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்க, இந்த பேட்டைக்கு நான் எங்கே, அந்த நேஷனுக்கு நான் மினிஸ்டர், இங்கே நான் பிரைம் மினிஸ்டர், அங்கே நான் பிரசிடென்ட்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். இவங்கள பார்த்து உட்காந்துருக்கிறாங்க. அகிலங்களே அவங்க கால்களுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த இறைவனை மறந்துவிட்டு மகா நன்றி கெட்டவர்கள் என்பதற்கு இதற்கு மேலான ஆதாரம் தேவையில்லை. நன்றியுள்ள மனித இனமாக நாம் வாழ வேண்டும். பிறருடைய உடைமைகளையும் பிறருடைய பொருட்களையும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய வம்சம் சிறப்பாக உங்கள் கண்முன்பாக இருக்க வேண்டும் என்று உண்மையானால், அவ்வாறு இல்லையெனில் உங்களுடைய கெட்ட சக்திகள் மாறி 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 தீமையான சூழ்நிலைகளையும் மனதிற்கு வெதும்பக்கூடிய சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கும். இறுதியாக நீங்கள் அதில் நுழைக்கப்படும் பொழுது பெரும் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நமக்கான பரிகாரம், நுழைந்துவிட்ட அந்த சூழலில் அனுபவித்து வாருங்கள், பொறுமையை கொண்டும் இப்பொழுது நம்பிக்கையை கொண்டும். அப்போ கூட எனக்கு டாக்டர் என்ன குணப்படுத்துவாங்க, அப்பவும் அந்த திமிர் போகலை. பொய் சொல்லக்கூடிய டாக்டர், உயிரை காப்பாற்றையும் கூட்டிகிட்டு போய் அங்கே நான் உங்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லை நம்மகிட்ட கையெழுத்து வாங்கக்கூடிய டாக்டர், தெளிவாக தெரிஞ்சிருந்தோம். அதனையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறோமே, அங்கு நாம் ஏற்கனவே இறந்து விட்டோம். இறைவனுடைய உதவி சுத்தமாக என்றென்றைக்கும் கிடையாது. மறுமையின் வேதனையோ இன்னும் அதிகமானது. எப்பொழுது டாக்டர்கிட்ட கையெழுத்து போட்டுட்டு நீ என்னை சாவடித்தாலும் கடைசியில் நான் கடவுளை தான் திட்டுவேன். அவன் நேரம் வந்துச்சு, நான் போயிட்டேன்னு நீ கௌரவப்படுத்தப்படுவாய். டாக்டர் எவ்வளோ முயற்சி பண்ணார், உத்தமன், அவன் கொலை செஞ்சிட்டான், கொலகார பாவி, இப்படி தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி புறையோடி போய்விட்டு இந்த மனித கூட்டங்களோடு சேராதீர்கள், விலகியிருங்கள். மனதால் உடலை விட்டு சொல்லவில்லை, சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய போக்குகளும் நமக்கு அதன் பால் ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டாம். உள்ளம் தனித்திருக்கட்டும், மனம் அவர்களோடு இயல்பாக பழகிக்கொள்ளட்டும். அவர்களை நம்முடைய முன்னுதாரணங்களாக்கி கொண்டு வாழ வேண்டாம். உங்களிடம் இருக்கக்கூடிய பிறருடைய உடைமைகளை விட்டுவிடுங்கள், வேண்டாம். பிறருடைய உடைமைகளை பதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அதுகள் வேண்டாம். நரக வாழ்க்கைக்கு இது போதுமானது. இந்த உலகிலும் கேடுதான், மறுமையிலும் கேடுதான். என்னுடைய சந்தைகள் நல்லா இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்காது. இந்த வேதனைக்கு இது ஒன்று போதுமானது. விலகிக் கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள வேண்டாம். மனமிக்க அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு இன்று முதலாக மறைவான அந்த இறைவனுடைய வாக்கின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை வளர்த்துவோம். உணவை எங்களுக்கு நிரப்பமாக்கக்கூடிய என்பது மட்டும்தான் உங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். உணவை உண்ணும்பொழுது நன்மையாக்கி என்ற பயபக்தியோடு சாப்பிடுங்கள். நோய்கள் கிடையாது. மருந்துகளை கொண்டு வாழ்வேன் என்று எண்ண வேண்டாம். மருந்துகளை நீக்குங்கள். பயபக்தியோடு உணவை சாப்பிடும் பொழுது நன்மையாக்கி கொண்டிருவனே என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இறைவன் விதித்த அந்த வாக்கு உங்கள் மீது நிச்சயமாக நிறைவேறும். இது சந்தேகமில்லை. இன்றைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை இன்னொரு புதிய வாழ்க்கை, ஒவ்வொரு மூச்சிலும் புதிய வாழ்க்கை நாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தெளிவாக நாம் அறிய வேண்டும். உணவளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். உணவை அதிகமாகிக்கொண்டு என்று கேளுங்கள். விலைவாசி உயர்ந்தால் மட்டும் விவசாயிகள் கைவிரிக்கிறான், நான் என்ன பண்ணுறது, மழை வரலன்னு சொல்லிட்டு. பிறகு விலைவாசியை குறைக்கும் விதமாக அமோகமலை கொண்டு வரும்பொழுது நன்றி கெட்டவர்களாக மறந்து விடுகின்றீர்கள். இவ்விதமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். உணவை அதிகமாக்கி கொடு, அவ்வளவு உணவு வகையில் நிரப்பமாக்கி கொடு. உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். நிச்சயமாக இறைவன் அந்த உணர்வில் இது இருக்கிறதா என்று பார்க்கின்றான். இந்த நாள் முதலாக நமக்கு உணவு வகைகள் பெருக வேண்டும். எப்பொழுதும் குளிர்ச்சியான வானங்களும் பூமியின் சூழ்நிலையாக அமைய வேண்டும். என்னுடைய ஒரு எண்ணத்திற்கு இறைவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்ட காரணமாக, இறைவன் என்னுடைய எண்ணமாக உள்ளிருப்பதன் காரணமாக, அந்த எண்ணத்தில் என்னுடைய அறிவு என்ற களங்கம் சீர்படாதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை வானங்களும் பூமியும் கவனிக்கின்றன. இது இறைவனுடைய ஆணை என்று நமக்காக பணிகின்றது. அதன் காரணமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு சிலர் விரும்புவதன் காரணமாக சும்மா மழை பெய்யும். வானிலை அறிக்கை வந்து மழை வர வரைக்கும் அமைதியாக இருப்பான். மழை வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் சொல்லுவான், கணக்கு சொல்லுவான். எப்போ நிற்குன்னு சொல்லிட்டு தரித்திரம் பிடிச்ச வாய் வைப்பான். எப்போ வாய் வச்சோன்னா அன்றைக்கி மழை நின்று போயிடும். எத்தனை நாள் மழை வரணும்னு கேளுங்க, தெரியாது. எப்போ நிற்குன்னு சொல்லிடும். இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் பிடித்த இந்த அறிவின் பக்கமும் அது கொண்டு மெச்சிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகள் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். உணவை அளிப்பவனே,
நன்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பருக்கையும் சாப்பிடுங்கள், ஒவ்வொரு தண்ணீரையும் பிடிங்கள், ஒவ்வொரு சுவாசத்தையும் மேற்கொள்ளுங்கள். அந்த உணர்வின் காரணமாக வானங்கள் பூமிக்கும் நமக்கு அடிமை. நாம் அதன் எஜமானர்களாக வாழ வேண்டும். இதை ஒன்று அனுமதியை கொண்டு மட்டுமே. உங்களிடம் இருக்கக்கூடிய பிறருடைய உடைமைகளை விட்டுவிடுங்கள். பிறருடைய உடைமைகள் மீது கண் வைக்காதீர்கள். அசுத்தமான வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல வேண்டாம். விபச்சாரத்தின் பக்கம் நாம் இருக்க வேண்டாம். இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.